என் குடும்பத்துல மூத்தவங்க யாரோ பண்ண புண்ணியந்தா சுந்தரி எனக்கு சம்மந்தியா கிடைச்சது. இப்படி ஒரு மாப்பிளைய எந்த உலகத்திலயும் கண்டுபிடிக்க முடியாது. அது ஒன்னே போதும். பின்ன இல்லையாக்கா, 100ல ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. ஒரு பொண்ணுக்கு புருஷன் அமையறதை விட வேற என்ன நல்லது இருக்குன்னு கேக்குறேன். உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கோங்களேன். ஜமீன் வீட்டுல தான் பொண்ணை கொடுப்பேன்னு ஒத்த கால்ல நின்னு அந்த காலத்திலேயே 500 பவுன் நகையை போட்டு கல்யாணம் பண்ணி யானை மேல ஊர்வலம் போக வச்சாரு எங்க அப்பா. ஆனா என் புருஷன் சாவக்கட்டு ரேக்லா ரேஸ்னு நிக்க நேரம் எல்லாம் ஓடிட்டு இருந்தாரு. அப்படியே ஒரு நாள் ஓடியே போயிட்டாரு. 2 பிள்ளைங்களை வச்சுட்டு தவியா தவிச்சேன். ஏதோ நானா இருக்க போய் இந்த அளவுக்கு போராடி அதுல ஒரு ஆளாக்கிட்டு இன்னைக்கு நானும் ஒரு மனுஷியா நிக்கிறேன். ஆனா அந்த நிலைமை கண்டிப்பா உங்க பொண்ணுக்கு வராது. வசதியில முன்ன பின்ன இருந்தாலும் நடராஜ் தம்பி தங்கம்ல. ஆமா பஞ்சாலி, இப்பதான் என் மனசுக்கு நிறைவா இருக்கு. ஆனா சுந்தரி சம்பந்தி அம்மா மனசுல நிறைவா இருக்கிற மாதிரி தெரியலையே. என்ன பஞ்சாலி சொல்ற? பதறாதீங்க பதறாதீங்க. நம்ம சம்பந்தி ஒரு அப்பாவி, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப கூட அப்படிதான் அரசல் புரசலா என் காதுக்கு வந்துச்சு. ஆனா எப்படி சொல்றதுன்னு தான். அது வந்து நீ என்ன அக்காவை நினைக்கிறது உண்மைன்னா என்னன்னு சொல்லு பஞ்சாலி. இத வேற சொல்லிட்டீங்களா? அப்ப கண்டிப்பா நான் மறைக்கவே முடியாது. ஒண்ணும் இல்ல, சம்பந்திக்கு பெருகிற வீடு வசதி பத்தலையாம். அதான் புதுசா வேற ஒரு வீட்டுக்கு போனா நல்லா இருக்குன்னு யோசிக்கிறாங்க போல இருக்கு. உங்ககிட்ட சொன்னா நீங்க வாங்கி தர மாட்டேன்னு சொல்ல போறீங்களா என்ன? என்ன பஞ்சாலி இது? அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். சுந்தரி கோச்சிக்கிட்டு எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு பயந்துதான் நான் சும்மா இருக்கேன். நீங்க வேற. இப்போ அவங்க உங்களை மாதிரி ஒரு பங்களால இருந்துட்டு நீங்க போய் உதவி பண்ணா அது கோச்சிக்கலாம். அவங்களே வீட்டை மாத்தணும்னு தானே இருக்காங்க. அப்புறம் என்ன? புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு அந்த நெருக்கடியான வீட்டுல எப்படி புழங்க முடியும்? நம்ம பொண்ண நாம தானே நல்லபடியா பாத்துக்க முடியும். நீங்க வீட்டை பார்க்க ஏற்பாடு பண்ணுங்க. வேற எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். என்னக்கா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படி சொல்வேனா பஞ்சாலி? அப்புறம் என்ன அசத்துங்க. சரி, அப்ப நான் கிளம்பட்டுங்களா? இரு, சாப்பிட்டுட்டு போலாம். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டுங்கக்கா. பேசக்கூடாது, சாப்பிட்டுட்டு தான் போகணும். அப்படியா சொல்றீங்க? இனிமே அக்கா சொல்ற வார்த்தையை தட்டவே மாட்டேன்ல. வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். நீங்க என் மேல கோவமா இருக்கீங்களா? சேச்சா, அப்படிலாம் இல்ல. யார் சொன்னா? இல்ல, என்னதான் இருந்தாலும் நான் திடீர்னு வந்து கல்யாணத்தை நிறுத்திட்டேன்ல. என்னம்மா நீ? அன்னைக்கு உன்னை பார்லர்ல பார்த்தப்போ யாரோ ஒருத்தர் ஏமாத்திட்டான்னு சொன்ன. அவனை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்னு சொன்ன. அப்போ நீ செய்யறது சரின்னு சொன்ன. அது சஞ்சய்ங்கிறதுக்காக இப்ப தப்புன்னு சொல்ல முடியுமா? நீ அப்ப செஞ்சதுதான் கரெக்ட். இல்லனா அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி மோசமான ஆளுங்க. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்கன்னா? அப்போ நீங்களும் நம்ம கட்சி தானா? நான் கூட நீங்க திட்டுவீங்களோன்னு பயந்துகிட்டே வந்தேன். எதுக்கு? பாட்டி உங்க வளகாப்புக்கு போகணும்னு சொன்னப்பவே நானும் வரலான்னு பார்த்தேன். ஆனா முடியல. இப்பதான் அவங்க கிட்ட அட்ரஸ் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். என்னமோ தெரியல, பார்த்த உடனே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆமா, வீட்ல உன்னை எப்படி ட்ரீட் பண்றாங்க? நீங்க வேற, நான் உங்களை எப்படி ட்ரீட் பண்றேன்னு கேளுங்க.
செஞ்ச பாவத்துக்கு இப்பவே அனுபவிக்கிறாங்க. பாவம் வெளியில சொல்ல முடியல. பேச்சு கூட அவங்கள பாவம்னு சொல்லாத. அவங்க தவறி போய் மனுஷங்களா பிறந்துட்டாங்க. என்னை விட நீங்க தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க போல இருக்கு. எங்க ஃபேமிலியே அவங்களாலதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. எங்க சொத்தெல்லாம் ஏமாத்தி புடுங்கிட்டாங்க. உன்ன மாதிரி சண்டை போட வேண்டான்னு எங்க அம்மா சைலண்டா வந்துட்டாங்க. ஓ, இது அவர் குலத்தொழில் மாதிரியே பண்ணிட்டு இருக்காரா? என்ன அப்படி பாக்குறீங்க? என் வாழ்க்கையிலயும் இதே சேம் ஸ்டோரி தான். எங்க அப்பாவை ஏமாத்தி உங்க சித்தப்பா சொத்தெல்லாம் அடிச்சிட்டாரு. இப்ப நான் எங்க அம்மாவோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அந்த ஆளை சித்தப்பான்னு சொல்லாத. அவர் மனுஷனே இல்ல. உண்மைதான். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கடவுள் தண்டிப்பாருன்னு நினைச்சு நாம சும்மா விட்டுறக்கூடாதுன்னு தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். இது கூட பத்தாது அப்சரா. நீ நிஜமா அவங்கள தூக்கி உள்ள வச்சிருக்கணும். ஏன் சிரிக்கிற? ஜெயிலுக்கு அனுப்புனாதான் தண்டனைன்னு உங்களுக்கு யாரு சொன்னா? நான் ஜெயிலையும் பார்த்துட்டு வந்துட்டேன். அதை விட பெருசா ஒரு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சேன். அதுதான் இப்ப கொடுத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க என்கிட்ட மாட்டிக்கிட்டு தவியா தவிக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. இவ்ளோ நல்ல பொண்ணா இருக்க, நீ போய் எப்படி சஞ்சய லவ் பண்ண? லவ் பண்ண வச்சேன். எல்லாம் ஒரு கால்குலேஷன் தான். பிளான் பண்ணி பண்ண. இப்ப மாட்டிக்கிட்டாங்க. எங்க அப்பா உயிரோட இருந்தா கூட மன்னிச்சிருப்பாரு. ஆனா நான் விட மாட்டேன். சரி அப்சரா, நீ முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்க. என்ன சாப்பிடுற? காஷ்மீர் ஆப்பிள்ல ஜூஸ் போட்டு கொடுங்க. முடியாதுல்ல? அப்புறம் எதை கேக்குறீங்க? என்ன பயந்துட்டீங்களா? இப்படிதான் அவங்க எது பேசினாலும் அதுக்கு பதில் பேசி நான் அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிதான் பண்ணணும். சரி, என்ன சாப்பிடுற சொல்லு. இப்ப என்ன இருக்கோ அதை கொடுங்க. சரி, ஒரு நிமிஷம் இரு. நட்ராஜ், ஒரு ஆட்டோ பிடிப்பா. ஏன் அத்தை, கால் வலிக்குதா? இல்லம்மா, உனக்காகத்தான். அத்தை, என்ன அத்தை நீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நடந்தே போயிடலாம். இல்லம்மா, உனக்கு அதெல்லாம் பழக்கம் இருக்காது இல்ல? அத்தை, கோயிலுக்கு போனா நடந்து போயிட்டு வர்றது நல்லதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. வாங்க போலாம். ஏய் சுந்தரி, சுந்தரி, ஏய் சுந்தரி நில்லு. சுந்தரி, யாரத்தை இவங்க? என்ன நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? ரோட்ல முன்ன பின்ன பார்க்கவே மாட்டியா? ஐயோ, கவனிக்கலம்மா, மன்னிச்சிடுங்க. கவனிக்கலையா? ஆள் வேற நல்லா ஊட்டமாயிட்ட. வசதி கிசதி பெருகிடுச்சோ? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. உனக்கு என்ன, பருப்பு விலை ஏறிடுச்சு, என்ன விலை ஏறிடுச்சுன்னு கவலைப்படவா போற? நாலு வீட்ல வேலை செஞ்சேன்னா சம்பளத்தையும் கொடுத்து சோத்தையும் போட போறாங்க. ஏய், நீ நட்ராஜ் பையன் தானே? இத்தனூண்டு பையனா பார்த்தது, பெரிய மனுஷன் மாதிரி ஆயிட்ட. படிச்சிருக்கியா? பாவம், இவன் எங்க உன்னை படிக்க வைக்க போறா? ஏதாவது வேலைக்கு போறியாடா? போறேன். இல்லன்னா சொல்லு, என் பையன் கிட்ட சொல்றேன், எங்கயாவது சேர்த்து விடுவான். ஆட்டோ கிட்ட ஓட்டுவியாடா? அதெல்லாம் தெரியாதுங்க. அதுக்கும் லாய்க்கலையாடா? இல்லம்மா, அவன் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கான். ஆமா, என்ன பெருசா படிச்சிருக்க போறான்? ஆமா, இது யாரு? என் மருமகம்மா. என்னடி இது, ஆளை பார்த்தா வசதியான வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கு. ஏண்டா, எங்கயாவது வேலை செஞ்ச இடத்துல லவ் பண்ணி இழுத்துட்டு வந்துட்டியா? இல்லம்மா, எங்க சொந்தக்கார பொண்ணு. என்னமோ,
நீ சொல்ற நான் நம்பிதானே ஆகணும். நான் வந்து என்ன செக்கப்பா பண்ண முடியும்? எப்படியோ நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கேம்மா. இந்தா இத வச்சுக்க. ஐயோ வேண்டாம்மா, பரவாயில்ல. ஏன் வாங்கிக்க மாட்டியா? முதலாளி ஆயிட்டியோ? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, கொடுங்க. சரி பாத்து போ, நான் வரேன். சொல்லுங்க சார். இல்லை சார், அதெல்லாம் பரவாயில்ல சார். நான் இப்போ வலசரவாக்கம் பக்கத்தில் தான் இருக்கேன். சரிங்க சார், நான் வரேன் சார். என்னப்பா? அம்மா, மேனேஜர் ஃபோன் பண்ணாரு. ஆஃபீஸில் ஏதோ பர்ச்சேஸ் இருக்கான், ஆள் அனுப்பி விட்டுருக்காரான். நான் வாங்கி மட்டும் கொடுத்துருவேன். திவ்யா வேணா கூட்டு போப்பா. திவ்யா அதுக்குமா? இல்லப்பா, ஆட்டோல தானே போற. அத்தை, அவர் வேலை விஷயமா போறாருல, நம்ம வீட்டுக்கு போலாம். சரிம்மா. சரிப்பா, வாங்க போலாம். அந்த அம்மா யாருங்க அத்தை? அவங்க வீட்டுல கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தம்மா. பேச்சு ஒரு மாதிரியா இருக்கே. அவங்க எப்பவுமே அப்படிதான். அவங்க கிட்ட தொடர்ந்து யாரும் வேலை பார்க்க மாட்டாங்க. சேர்ந்த மாதிரி மொத்தமா 2 மாசம் அவங்க கிட்ட வேலை பார்த்தது நான் தானம்மா. என்ன சுந்தரி இந்த பக்கம்? ஐயா, கோயிலுக்கு வந்திருந்தோம். ஸ்வேதா டூருக்கு போயிருந்ததே, வந்துருச்சுங்களா? வரதுக்கு 20 நாள் மேல ஆகுமா. பொன்மலருக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஹோட்டல்ல இருந்து டிஃபன் வாங்கிட்டு போறேன். அம்மாவுக்கு என்னங்க ஆச்சு? ஒண்ணும் இல்ல, சின்ன ஃபீவர் தான். என்னங்க ஐயா நீங்க? அம்மாவுக்கு முடியலன்னா ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாமே. இல்ல சுந்தரி, என்ன கல்யாண பிஸில இருந்து வெளியே வந்திருக்க மாட்டேன், அதான் உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னான். சரிங்க ஐயா, நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். எதுக்கு? உனக்கு எதுக்கு சிரமம்? நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். நல்ல கதையா இருக்கே. அம்மாவுக்கு உடம்பு முடியலங்கிறீங்க, நான் இப்படி வீட்டுக்கு போறது? நாங்க வரோம்னு நீங்க அம்மா கிட்ட சொல்லிடுங்க. சரி. இது பின்னாடியே நாங்க வரோம். சரி வாங்க. நீங்க போங்க. திவ்யா, மேசிரமா ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாமா? சரிங்க அத்தை, வாங்க. வா வாமா. என்னம்மா பாக்குற? நம்ம வீடு மாதிரி தான். வா. சரிங்க அத்தை. உள்ள வா. சுடுதண்ணி நல்லா சாப்பிட்டாதான் மாத்திரை போட்டுக்க முடியும். எல்லாம் எங்களுக்கு தெரியும், அவங்க உங்க வேலையை பார்த்தா போதும். என்னம்மா இப்ப கூட சண்டையா? வா சுந்தரி, வாமா திவ்யா. அம்மா, உட்காருமா. கை கழுவாதீங்க, சாப்பிடுங்கம்மா. நீ உங்க சாரு மாதிரியே நெய்ம்ச பண்ணாத, எனக்கு தெரியும்ல. அம்மா, சுடு தண்ணி வச்சு தரவா? இருக்கு இருக்கு. எப்படிமா இருக்கு திவ்யா? நல்லா இருக்கியா? நல்லா பாத்துக்கிறேன். உன் மாமியார் உன்னை நல்லா வச்சுக்கிறாளா? எங்க அம்மா கூட இப்படி எல்லாம் பாத்துக்கிட்டது இல்ல. சுந்தரி, இந்த டானிக் உங்க அம்மாவுக்கு நீயே கொடு. கொடு. அம்மா, என்னம்மா வீட்டு எப்படி வச்சிருக்கீங்க? உட்காருமா. அம்மா, நான் ஏற்கனவே வேலை பார்த்தல தேவகி அம்மா, அவங்கள வழியில பார்த்தமா, அதே மாதிரி அப்படியே தான் இருக்காங்க. எதுவா இருந்தாலும் யோசிக்காம சொல்றாங்கம்மா. சுந்தரி, அதை வச்சுட்டு போ. என்னம்மா சொல்றீங்க? வச்சுட்டு போ, அப்புறமா வா. இதோ இப்ப முடிச்சிட்டு போயிடுறமா. சொன்னா கேள. ஏமா? நீ வேலை பாக்குறது உன் மருமகளுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஐயோ அம்மா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். திவ்யா அப்படி நினைக்கிறாள் இல்ல. இது பாருங்க திவ்யா. ஏமா, நான் வீட்டு வேலை பாக்குறேன்னு உனக்கு தெரியும்ல. நான் வீட்டு வேலை பாக்குறது தப்புன்னு சொல்றியா? போதும்னு சொல்லுவேன்.
இது வரைக்கும் நீங்க வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தத தப்புன்னு சொல்ல மாட்டேன். இனிமே பார்க்க போறதுதான் தப்புன்னு சொல்லுவேன். வீட்டுக்கு மருமக வந்தாச்சு, நீங்க கஷ்டப்பட வேண்டாங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, கோயில ஒருத்தங்க அதிகாரம் பண்ணாங்கல்ல, அது இதுக்கப்புறமும் வேண்டாங்கிறதுக்காக தான். உங்களுக்கு என்ன குறை இருக்கத்த? வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுக்கு உங்க பையன் இருக்காரு. உங்களுக்கு எல்லா வேலையும் பார்த்து தர நான் இருக்கேன். ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, அது போதும் அத்தை. அப்புறம் உங்களை யாரும் வாடி போடின்னு கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல. மேஜர் அம்மாவையும் சேர்த்து தான் சொல்றேன். நான் பிராக்டிக்கலா தான் சொல்றேன். ஏய், முதல்ல நீ இப்படி உட்காரு. உட்காரு அம்மா உட்காரு. இங்க பாருமா, இதான் நான் எதிர்பார்த்தது. இதுதான் இவளுக்கும் வேணும். கடைசி வரைக்கும் இவளை இப்படியே பாத்துப்பியா? என்னம்மா பேச மாட்டேங்கிற? அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னல, அதுல இருந்து நான் மாறவே மாட்டேன். ரொம்ப சந்தோஷம்மா. அப்புறம் ஒரு விஷயம், இவளை இந்த வீட்டு வேலைக்காரியா நினைச்சு நான் வாடி போடின்னு கூப்பிடுறது இல்ல. கூட பிறந்தவளா நினைச்சுதான் அப்படி கூப்பிடுறேன். நான் அவளை அப்படியே கூப்பிடலாம்ல. அப்புறம் இன்னொரு ரிக்வெஸ்ட், சுந்தரி கையால எனக்கு காஃபி போட்டு கொடுத்தாதான் என் தலைவலி போகும். நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா. உங்க சிஸ்டர் கிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட எதுக்கு பெர்மிஷன் கேக்குறீங்க? இன்னும் நடி உட்கார்ந்துட்டு இருக்க, போ 4 காஃபியா எடுத்துட்டு வா. போ. சரிங்கம்மா. இங்க பாரு திவ்யா, இவளை இப்படியே பாத்துக்கோ. எனக்கு அது போதும். அந்த ஆளை சித்தப்பான்னு சொல்லாத, அவர் மனுஷனே இல்ல. இது கூட பத்தாது அப்சரா, நீ நிஜமா அவங்கள தூக்கி உள்ள வச்சிருக்கணும். போங்கம்மா, இங்க பாருமா. தெரியல, யாரும் வரலையா? ஏப்பா, ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணப்பா, சீக்கிரம் போடுப்பா. ஏமா எழுந்துருமா, மெதுவா தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போனாங்க, இன்னும் காணோம். யாருன்னு தெரியலையே. ஏமா தண்ணி கொண்டு வரப்பா, எழுந்துருமா. தட்டி எழுந்துங்க. என்னங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க? பொண்ணுதாம்மா, தூக்குங்கம்மா. அப்படியே தூக்கு தூக்கு. பாத்து மெதுவாங்க. தூக்குங்கம்மா. என்னன்னு ரொம்ப வீக்கா இருக்காங்க. தூக்கு தூக்கு. கால பிடிங்க. பாத்து மெதுவா மெதுவா. பாத்து மெதுவா. பாத்து பாத்து. மெதுவா மெதுவாமா. எங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேட்டீங்களா? டேய் பாபு, நீயாவது கேளேண்டா. இருங்கம்மா, டாக்டர் பார்த்துட்டு இருக்காருமா. டேய், அது நம்ம நித்யா மாதிரி தெரியல. என்னாச்சு? என்னங்காச்சு? உள்ள கூட்டிட்டு போங்க. என்ன சார் இருங்க சார், செக் பண்ணிட்டு கூப்பிடுறோம். அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் வாங்க. என்னடி மருதி?
என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லுங்க. ரோட்ல மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தா. என் ஒய்ஃபை ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டேய் பாபு, அதை கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னங்க? கொடுங்க. டேய் உள்ள போய் என்னன்னு கேளேன்டா. போறோம்.